Hi guys, let's make a quick recipe. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கேரளா ஸ்டைல் சக்கை புழுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ தமிழில் வந்துட்டு பலாப்பழத்தில் வந்துட்டு எப்படி செய்யணும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பீசஸாக கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப இனிப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடாது. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்க பழத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு ஆவியில் வந்துட்டு வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு நம்ம நல்லா வேக வைக்கணும். ஸோ ஆவி விடணும். நம்ம இட்லி எப்பவுமே ஊற்றுற அந்த பாத்திரத்தில் இங்கே வச்சா போதும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மசாலாவில் வந்துட்டு ஒரு மூடி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 4 பல் வந்துட்டு பூண்டு இதெல்லாம் தான் ஆட் பண்ணி ஒரு திருப்பு மட்டும் திருப்புனா போதும். குறையாக அரைச்சா போதும். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். அது வந்துட்டு நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்துட்டு நல்லா மசியணும். இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். இந்தளவுக்கு குறையாக நீங்கள் அரைச்சா போதும். நெக்ஸ்ட் இது அரைச்சக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறமா சோம்பு, அப்புறமா வெந்தயம், உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்துட்டு இது மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க பலாப்பழத்தையும் கொட்டிட்டு நல்லா கிளறுனா போதும். நல்லா கிளறிட்டு அப்புறம் உப்பு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான சக்கை புழுக்கு அது வந்துட்டு நம்ம பலாப்பழத்தில் செய்கிறது இங்கே. ஸோ அது ரெடி. இது ஒரு கேரளா ஸ்டைல் ஆத்தென்டிக்கான டிஷ்ஷு. இது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.